இப்படி ஒரு பதிவை பார்த்தேன். தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் அட்டை தர அனைவருக்கும் பொங்கல் தொகுப்பு என்றால் அதில் இந்துக்களும் அடங்குவார்கள், முஸ்லீம்களும் அடங்குவார்கள், கிறிஸ்தவர்களும் அடங்குவார்கள். இந்துக்களுக்கு மட்டும் வழங்கப்படும் என்று ஒரு அரசு கூறினால் அது சரியாக இருக்குமா? அரசு என்பது எல்லோருக்குமானது. சமத்துவ பொங்கல் என்று அரசு உட்பட பல அமைப்புகள் பொங்கலை கொண்டாடத்தான் செய்கிறார்கள். பல கிறிஸ்தவர்கள் பொங்கலை கொண்டாடத்தான் செய்கிறார்கள். பல ரோமன் கத்தோலிக்க தேவாலயங்கள் முன்பாகவே பொங்கல் வைக்கிறார்கள். முஸ்லீம்கள் சூரியனை வழிபாட்டை கொண்டாட மாட்டார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்படி இருந்தும் கொடுப்பதற்கு காரணம், ரம்ஜான் பண்டிகைக்கோ கிறிஸ்தவ பண்டிகைக்கோ யாரும் பரிசு பொருள் கொடுப்பதில்லை. அதனால் அரசு கொடுக்கிறது. எல்லா மதங்களுக்கும் சேர்த்த எத்தனை பண்டிகைகள் உள்ளன. ஆனால் பொங்கல் பண்டிகைக்கு மட்டும் இப்படி ஒரு தொகுப்பு அதிமுக திமுக என 2 அரசுகளாலும் வழங்கப்படுவதை வைத்து இது எல்லோருக்குமான பண்டிகை என்றாகிவிடுகிறது. எனினும் கொண்டாடுவதும் கொண்டாடப்படுவதும் அவரவர் தனிப்பட்ட விருப்பம். பொங்கல் தொகுப்பை பெற்ற அனைத்து மத குடும்பங்களுமே பொங்கலை கொண்டாடுவீர்களா என்ன? இந்துக்களானாலும் ஒரு புத்தாடை வாங்கி பொங்கலை முழுமையாக கொண்டாடாமல் இருப்பவர்களும் உண்டு. பொங்கல் தொகுப்பை பற்றி விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு பண்டிகை நாள் கிடைக்கும் இந்த பணம் எல்லா மத மக்களுக்கும் ஒரு 3 நாள் சாப்பாடு இருக்கிறது ஓட்டுமே. பொங்கலை சொல்லி நல்ல சாப்பாடு சாப்பிடட்டுமே. இது எப்படி ஹராமாகும்? எந்த வழியிலெல்லாம் வன்மத்தை கைக்கு வைக்கலாம் என்று பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இங்கே மனிதனை மட்டும்தான் உயர்ந்து நிற்கிறது.